Hi friends, welcome to Redex Media. திருப்பூர் பல்லடம் கொலை கேஸை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி போடுங்க சார் அப்படின்னு. நானும் பர்சனலாக அந்த கிராமத்தை ஃபுல்லாக போயிட்டு அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டேயும் என்கொயரி பண்ணி கிடைச்ச டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஈரோடு ஐஜி செந்தில்குமார் இன்றைக்கி குற்றவாளியை நாங்கள் பிடிச்சிட்டோம். ஈரோட்டில் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த குற்றவாளியை தான் திருப்பூர் பல்லடத்தில் கொலை செய்தவங்க குற்றவாளிகளே ஒத்துக்கிட்டாங்க இந்த கொலையை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா, இல்லை உண்மையான குற்றவாளி அவங்க தானா, இல்லை குற்றவாளி இன்னும் வெளியே தான் இருக்கிறானா, இல்லை இந்த கேஸ் எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சிபிஐ ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்களா, இல்லை செந்தில்குமார் சார்ந்து கோயம்புத்தூர்லேருந்து பிளான் பண்ணி கூலிப்படையை ஏவி விட்டு இந்த கொலையை செய்தாங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி முழுக்க ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கொலை குற்றவாளி கையில் பிடிச்சிட்டாங்க போலீஸ் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். பட் இது உண்மையா பொய்யா, இதில் என்ன மர்மங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ பல்லடம், இந்த திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அவினாசி, இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள். ஏன்னா முழுக்க நம்ம திருப்பூரில் இருந்து நியூஸ் டேட்டாஸை பகுதியிலேருந்து, இந்த கிராமத்து சைட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் கலெக்ட் பண்ண சோர்ஸை வச்சு தான் இந்த நியூஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உண்மையிலே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா சேனலில் வரக்கூடியது போலீஸ் பல்லடத்தில் நடந்த கொலை குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு போலீஸார் உறுதியாக சொல்லலை. உறுதியாக எங்கே சொல்லுவாங்கன்னா கோர்ட்டில் இன்றைக்கி ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. கோர்ட்டு முடிவு பண்ணணும் இந்த கொலை பல்லடம் கேஸு, பல்லடம் கொலை வழக்கு இவங்க தான் செய்தாங்களா, பல்லடத்தில் தோட்டத்து வீட்டில் செய்யப்பட்ட கொலை இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு ஜட்ஜு முடிவு பண்ணணும். ஜட்ஜுக்கு ஆதாரம் கொடுக்கணும், அதிகாரப்பூர்வமான நிறைய டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து கொடுக்கணும், சிசிடிவி கேமரா கொடுக்கணும், எதில் அடித்தாங்கன்னு கொடுக்கணும், இவங்க அந்த ஏரியாக்குள்ளே வந்தாங்களான்னு கொடுக்கணும், இல்லை எதை அடிப்படையில் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு, இல்லை குற்றவாளியே ஒத்துக்கினாலும் அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லையா. இதை சார்ந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எப்படி இந்த கேஸை மூடி மறைக்கலாம் அப்படின்னு சிபிசிஐடியும் அவினாசி போலீஸும் திருப்பூர் போலீஸும் ஈரோடு போலீஸும் பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி முழுக்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உச்சிமேடு பகுதியில் மேகரையான் தோட்டத்தில் வசிச்சுட்டு இருந்த 2 தம்பதிகளை யாரோ மர்மமான நபர் கொலை செய்துட்டாங்க இந்த மே 1ஆம் தேதி அப்படின்னு நியூஸ் பப்ளிஷ் ஆச்சு. அதை சார்ந்து போலீஸார் அந்த கொலை யார் செய்தாங்கன்னு நிறைய ஆய்வு செய்தாங்க. அந்த தனியார் வீட்டில், அந்த தோட்டத்து வீட்டில் ராமசாமி, பாக்யா இவங்க 2 பேர் ரொம்ப வயசானவங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு ஆனவங்க. இவங்க 2 பேரையும் மர்மமான முறையில் கொலை செய்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், நகை மற்றும் மொபைலையும் பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த கொலை குற்றவாளிகள், மர்மமான நபர்கள்.
கிட்டத்தட்ட 10.25 சவரன் நகையை கொள்ளை அடிச்சுட்டு அதை உருக்கி அதை மெல்ட் பண்ணி ஒரு நகை கடைக்கிட்ட கொடுத்து அந்த நகை தொழிலாளி வந்து அதை உருக்கி அதை பணமாக ஆக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி போலீஸை இப்போ இந்த குற்றவாளி 3 பேரையும் கைது செய்திருக்கிறாங்க. 3 பேர் இல்லை, 4 பேரை கைது செய்திருக்கிறாங்க. அந்த மர்மமான குற்றவாளி பேர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானசேகர், ரமேஷ், மாதேஸ்வரன். இதில் 3 பேர் மட்டும்தான் குற்றவாளி, 3 பேர் மட்டும்தான் கொலை செய்தது. இந்த ஞானசேகர்ன்றவர் நகையை வாங்கி உருக்கி அதை பணமாக கொடுத்ததுனால இப்போ அவனையும் கைது செய்திருக்கிறாங்க ஈரோடு போலீஸ். ஸோ இந்த கொலை குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதுவும் இவங்களை அரெஸ்ட் பண்ணது எப்படின்னா கிட்டத்தட்ட 12 தனிப்படையை அமைச்சு ஈரோடு மாவட்ட போலீஸ் வந்து தனிப்படை போலீஸை அமைச்சு இந்த குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெயிலிருந்து வந்த லிஸ்ட்டு, இந்த மொபைல் ஃபோன் திருடுறவங்க, இந்த செயின் ஸ்னாஃபிங் பண்ணுறவங்க, அப்புறம் ஜெயிலில் ஆல்ரெடி உக்காந்துட்டு ஜெயிலிருந்தே ஆர்டர் போடக்கூடிய நபர்கள், இந்த ரவுடி ஷீட்ஸ் டீட்டெயில்ஸ், பெண்டிங் டீட்டெயில்ஸு, அப்புறம் இந்த ஏரியாவிலலாம் யாரெல்லாம் இந்த க்ரைம் அக்யூஸ்டில் ஜெயிலுக்கு வந்து போனவங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனவங்கள இவங்களை எல்லாரையும் ஆய்வு செய்திருக்கிறாங்க ஈரோடு போலீஸ். அது மட்டும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட அந்த சரௌண்டிங் ஏரியாவில் பெட்ரோலிங், போலீஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதிகப்படுத்தி, அது மட்டும் இல்லை சிசிடிவி அந்த சரௌண்டிங்கில் இருந்த அந்த க்ரைம் சீன் நடந்த சரௌண்டிங்கில் இருந்த ஏரியாவை ஃபுல்லாக சிசிடிவியை வந்து ஆய்வு செய்து அந்த சிசிடிவி மூலிமா தான் இந்த அக்யூஸ்டை வந்து 4 பேரையும் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. 1ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் மே 1ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 19வது, சரிங்களா? கிட்டத்தட்ட 20 நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கரெக்டாக 19 நாள் ஆயிருக்கு. இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் நடந்த இந்த கொலை சம்பவத்தை அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த கொலை குற்றவாளி யாருன்றதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈரோடு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரசலூரில் நாச்சியப்பனை பிடிச்சி விசாரித்தாங்களாம், ரமேஷை பிடிச்சி விசாரித்தாங்களாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டைரெக்டாக போய் இவங்க தான் கொலை செய்தாங்க அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கைது செய்திருக்கிறாங்க போலீஸ். இதில் நாச்சியப்பனை அரெஸ்ட் பண்ணி அவனை துருவி 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 கேட்க ஆரம்பிக்கும் போது தான் உண்மையை சொல்கிறாராம். ஆமாம், நானும் என் நண்பரும் சேர்ந்து தான் அங்கே அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டை பண்ணை வீட்டில் போயிட்டு அந்த வயசானவங்களை கொலை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 10.25 சவரன் நகையை வந்து நாங்கள் திருடிட்டு வந்தோம் அப்படின்னு தானே அவரே ஒத்துக்கிட்டாராம். சரிங்களா? நோட் திஸ் பாயிண்ட். கடைசியில் இங்கே முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் விசாரித்து ஆகிட்ட பிறகு இவர் யூஸ் பண்ண அந்த 2 வீலரு, அப்புறம் அந்த 2 பேரையும் அடித்து கொண்ட அந்த மரக்கட்டை ஆயுதம், வெப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அங்கே கொலை செய்யக்கூடிய அந்த சம்பவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் க்ளவுஸ், சர்ஜிக்கல் க்ளவுஸோ இல்லைனா பிளாஸ்டிக் ஹேண்ட் க்ளவுஸோ இல்லைனா உள்ளன் ஹேண்ட் க்ளவுஸோ அப்படின்னு தெரியாது, பட் மொத்தத்தில் ஹேண்ட் க்ளவுஸை வந்து பறிமுதல் செய்திருக்கிறாங்க போலீஸ். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஃபோனையும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. பட் அந்த ஃபோன் அவங்களுக்கு சொந்தமானதில் இறந்து போன அந்த வயசானவங்களோட மொபைல் ஃபோன் இது அடிப்படையில் இவங்க 3 பேரையும் வந்து போலீஸ் கைது செய்து போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து விசாரிக்கிற வேண்டிய முறையில் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்கப்பட்ட உண்மை சம்பவம் என்னன்றது பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஸோ கைது பண்ண பிறகு விசாரணையில் தெரிய வந்தது, எடுக்கப்பட்ட அந்த நகையை உருக்குனது ஞானசேகர், நகைக்கடை உரிமையாளர். ஸோ அவரையும் போலீஸார் வந்து இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரையும் போலீஸ் முறையில் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து விசாரிக்கிற முறையில் விசாரித்தாங்க. இன்னும் எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, எங்கெல்லாம் க்ரைம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மேலே ஆல்ரெடி 15 கேஸு வழக்கில் இருக்கான். அது மட்டும் இல்லை, இவங்க பேரில் சொத்து தகராறு வழக்கும் கேஸு பதிவு செய்யப்பட்டிருக்கான். இது எல்லாமே எஃப்ஐஆர் காப்பியில் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் மெயினான ட்விஸ்ட்டு. ஸோ நவம்பர் மாதத்தில் பல்லடம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் 3 கொலை நடந்தது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தேவசிகாமணி, அலமேலு, அப்புறமா செந்தில், அம்மா, அப்பா, மகன் 3 பேருமே மர்மமான முறையில் யார் கொலை செய்தாங்க அப்படின்றது இன்றைக்கி 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் போலீஸாருங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி மேடம், திருப்பூர் கமிஷனர் லக்ஷ்மி மேடம் அதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட நெருங்கினாங்க. உடனே அவங்கள பணிமாற்றம் செய்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் கமிஷனராக ராஜன் சார் வந்திருந்தார். அவரை இப்போ அந்த கேஸை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஆய்வு செய்திருந்தாங்க. தனிப்படையை அமைச்சு
7 தனிப்படை, 6 தனிப்படை, 8 தனிப்படை, 9 தனிப்படை அப்படின்னு தனித்தனியாக டீம், ஒரு பக்கம் ஆந்திரா, ஒரு பக்கம் கர்நாடகா, ஒரு பக்கம் கேரளா, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போலீஸுங்க வந்து விசாரணைக்கு போனாங்க. நார்த்துக்கும் ஒரு டீம் போச்சு, நார்த்துங்க யாருன்னா கொலை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ போலீஸாரில் கடைசி வரைக்கும் இந்த கேஸ் பிடிக்க முடியல. பட் நிறைய ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த கேஸ் என்ன பண்ணாங்க, சிபிசிஐடிக்கு இந்த கேஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. சிபிசிஐடியும் வந்து மறுபடியும் ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடந்தது. அந்த குற்றவாளியை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல ஆய்வு செய்து பார்த்தாங்க. இவன் தான் அந்த கொலையை செய்திருப்பாங்களா அப்படின்னு. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போது இந்த கேஸில் அரெஸ்ட் செய்யப்பட்ட இந்த 3 பேரையும் டார்ச்சர் பண்ணி அடின்னு உதச்சி இந்த பல்லடத்த கேஸையும் இங்கே மூடி மறைச்சிடலாம், பல்லடத்த கேஸு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன். ஈவன் அந்த நியூஸ் தமிழில் வந்து அந்த எல்லா கமெண்ட்டும் படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை உண்மையானவனை மறைக்கிறாங்க, இது ஏதோ ஒரு தப்பு செய்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, உண்மையிலே குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு போலீஸே வந்து ஒரு வழியை வந்து வகுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்டை நான் படித்தேன். அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் டேக் பண்ணுறேன். நீங்கள் எல்லா கமெண்ட்டும் படிச்சுக்கிங்க. ஸோ பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும் அல்லவா? ஸோ இந்த இடத்துல சேமலை கவுண்டபாளையத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்துக்கும் ஈரோட்டில் செய்யப்பட்ட இந்த சம்பவத்துக்கும் எங்கேயுமே மேட்சிங் இல்லை. ஈரோட்டில் கொலை செய்த நபர் இன்னைக்கு பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த 3 கொலைக்கும் ஒரே ஒரு சின்ன குண்டு பின் ஆதாரம் கூட கிடைக்கப்படவில்லை. குண்டு பின் ஆதாரம். இதை சார்ந்து இந்த கொலையை எப்படியாவது ஒத்துக்க, இந்த கொலையை நீ எப்படியாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்றேன், உன்னை நான் பெயிலையும் எடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம வீரபாண்டி பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நரிக்குறவங்க வந்து அடித்து துவம்சம் பண்ணி, ஹரிகிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தரை போட்டு அவனை அடித்து துவம்சம் பண்ணி கன் பாயிண்டில் மிரட்டியெல்லாம் இந்த கேஸ் எப்படியாவது ஒத்துக்கோ, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம், எங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதுவும் என்னோடய சேனலில் நான் போட்டிருந்தேன். அதை நான் லைவாகவே போய் இன்டர்வியூ பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொலை செய்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஒரு பைப்போ இல்லை சோ கால் அந்த வெப்பன்ஸ்ன்றாங்கல்ல, அந்த வெப்பன்ஸும் எங்கேயுமே கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அவங்களோட ஃபுட் ஃபிங்கர்ஸும் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு பைக் வந்த தடயமும் கிடைக்கல. டிராக்டர் வந்த தடயமும் கிடைக்கல. ஒரு லாரி வந்த தடயமும் கிடைக்கல. இல்லை சைக்கிள்லையாவது வந்திருப்பானுங்களா, அது ஒரு தடயமும் கிடைக்கல. ஒரு ஹேண்ட் க்ளவுஸும் கிடைக்கல. இல்லை அவங்கள சார்ந்த ஒரு தலைமுடி கிடைச்சிச்சா, அதுவும் கிடைக்கல. ஒரு ரத்தம், அதுவும் கிடைக்கல. ஒரு அவங்களோட ஸ்கின்னு எங்கேயாவது அடி விழுந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்கின்னு மாட்டியிருந்தால் கூட இந்த குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுவும் கிடைக்கல. ஒரு செருப்பு கிடைக்கல, ஒரு பெண்ணு கிடைக்கல, ஒரு காலர் பட்டன் கிடைக்கல, ஒரு செருப்பு தடயம் கிடைக்கல. இந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி பல்லடத்தில் நடந்த அந்த 3 கொலையை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி இதை வந்து தரமாக இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்படி செய்யப்பட்ட இந்த சம்பவம் 6 மாதம் தமிழ்நாடு போலீஸை கண்ணுக்குள்ளே விரல் விட்டு ஆட்டின குற்றவாளி ஈரோட்டில் எப்படி ஈஸியாக மாட்ட முடியும்? இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஈரோட்டில் மட்டும் எப்படி அவங்க சோ கால் இந்த வெப்பன்ஸு பலகை கிடைச்சது, சோ கால் ஹேண்ட் க்ளவுஸ் கிடைச்சது, சோ கால் செத்து போனவங்களோட மொபைல் ஃபோன் அவங்கக்கிட்ட எப்படி கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்கே எழும்பப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த 4 பேர், இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ராசம்மா, ராமசாமி, இவங்க 2 பேரையும் கொலை பண்ண அந்த குற்றவாளிங்க தான் பல்லடத்தில் நடந்த சம்பவத்துக்கும் கொலை செய்த நபர்கள் அப்படின்னு இந்த 4 பேரையும் சொல்கிறாங்க. யார் இந்த 4 பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானசேகர், ரமேஷ், மாதேஸ்வர், ஆச்சியப்பன், இவங்க 4 பேரையும் நேற்று சாயங்காலம் போலீஸார் வந்து ஈரோடு போலீஸ் வந்து கைது பண்ணாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் ஆஜர் பண்ணிட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக பேசினாங்க. அந்த இடத்துல சந்தேகத்தின் அடிப்படையில் பல்லடத்தில் நடந்த கொலை கூட இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோமே தவிர, இவங்க தான் கொலை செய்தாங்க அப்படின்னு எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. நாங்கள் அதை உறுதி செய்ய முடியாது. நாங்கள் கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறோம். கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணணும், இந்த கொலை செய்தது அவங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நாங்கள் கான்க்ரீட்டாக வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். இல்லைனா அவங்களே நாங்கள் தான் அந்த கொலையை பண்ணோம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட எவிடன்ஸ் இல்லாமல் இந்த கேஸு நிற்காது அப்படின்னு திரு ஐஜி செந்தில்குமார் அதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாமே மேற்கொண்டு பொருட்கள் தெரிய வரும். அந்த வழக்கு அவினாசி பாளையம் வழக்கு சிபிசிஐடி இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய விசாரணைப்படியும் இவங்க தொடர்புப்படியுமே 28ஆம் தேதி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே அந்த போயிடுறாங்க. போயிட்டு வண்டியை வந்து அந்த கம்பெனி கொஞ்சம் தள்ளி கரும்பு காட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு போய் அந்த வீட்டுல போய் உள்ள பதிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பண்ணி பதிக்கிறாங்க. அது சம்பவம் நடந்து சுமார் 12 மணி சுமாருக்கு அந்த 2 மணி வெளியில் வராங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது.
வெளியில வராங்க, இவங்க வெளியில பங்கு குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடிச்சு மாட்டு போட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருக்கிற வெளியில எந்திரிச்சு எந்திரிக்கும் பொழுது அவரை போய் அடிக்கிறாங்க. இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமார் 12 மணிக்கு மேல நாய் நாய் கட்டி கொடுத்து இல்ல நாய் இந்த வழக்கில் வந்து அப்ப நாய் இல்லை இல்ல அது ஒரு சுமார் 10 நாள் தான் சொல்றாங்க. பட் அதுல இவங்களுக்கு எந்த இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. இந்த 2 பேர் பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்யறாங்கன்னா அடிக்க பார்க்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதான் அடிக்க பார்க்க உண்டு, குற்றம் செய்யறதுக்கு அந்த மாதிரி நான் போறதில்லை அப்படிங்கிறத இவருடைய குற்றம் சாட்டப்பட்டது தகவல். இவங்களை விசாரிச்சிருக்கிறோம். இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்க போய் பண்ணணும்னு சொல்றாங்க பல சமயங்கள்ல. அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும். இப்ப இந்த வழக்கில் சொல்லலாம் ஓரளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, ரெக்கவரி கிடைக்கும் இருக்கும். இதே போல அந்த வழக்கில் மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள் பார்த்தவங்களை பற்றி இருக்காங்களா, அல்லது இவனுடைய அந்த சம்பவத்துக்கு அந்த பொருள் இருக்கா, நமக்கு வேற என்ன அதுல ரெடியா கிடைக்குது அப்படின்னு முழுமையாக விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கில் இவங்க முடியும். இப்ப இந்த எதிரி வழக்கில் இவங்க கைது பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடைசி முடியும். ஸோ இந்த ஃபேஸுங்க, இந்த முகம் எல்லாரும் இப்போ நான் சொன்ன இந்த 4 பேரோட முகத்தையும் நீங்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி கொலை பண்ணுறவங்கள அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்கேஸ் அப்படியே ப்ரீ பிளான் பண்ணி 6 மாதம் அந்த பல்லடத்து கேஸ்லேருந்து தப்பிச்ச இந்த நபர் ஈரோட்டில் மட்டும் எப்படி மாட்ட முடியும்? ஈரோட்டில் இன்றைக்கி ஐஜி வந்து சொல்கிறாப்புல அங்கே நிறைய எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. மீன்ஸ் ஸோ கால் அந்த வெப்பன்ஸ், அவங்களோட கால் பதம், அவங்களோட கைப்பதம், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்களோட மொபைல் ஃபோன், ஹேண்ட் க்ளோவ்ஸ், இந்த மாதிரி நிறைய தடயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நாங்கள் உறுதி செய்து இவங்களை கைது பண்ணோம் அப்படின்றாங்க. பல்லடத்தில் தப்பிச்சவங்க எப்படி ஈரோட்டில் மாட்டுவாங்க? ஸோ அப்போது பல்லடத்தில் செய்யப்பட்ட கொலை வேற ஆட்கள், ஈரோட்டில் மாட்டின ஆட்கள் வேற ஆட்கள். ஆனால் இப்போ சிபிஐக்கு இருக்கிற ப்ரெஷரும் ஈரோடு, அவினாசி, பல்லடம், இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்கச்சக்கமான டார்ச்சர் இருக்கிறதுனால இந்த கொலை குற்றவாளி எப்படியும் கைது பண்ணால் இவனுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு சீரியஸான கேஸு. ஏன்னா இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பண்ணை வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் அதிகமாக நடக்கிறதுனால இவனுக்கு இந்த தண்டனையை நம்ம சிவியராக கொடுத்தாக்கா அடுத்த குற்றவாளி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எப்படியாவது இதில் லாக் பண்ணி இந்த 2 கேஸுக்கு இவனுக்கே தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுத்து இந்த கேஸை மூடிடலாம் அப்படின்னு சந்தேகங்கள். என்னோட சந்தேகம் மட்டும் இல்லை, மக்களோட உங்களோட சந்தேகம் கூடும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸு யாரோ ஒருத்தன் குற்றவாளி எங்கேயோ பண்ணிவிட்டு அவன் இன்னோட மக்களாக வசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த கேஸ் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குற்றவாளி இன்னும் ஈஸியாக கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான். இன்னும் தோட்டத்து வீடுகள்லாம் போய் இந்த மாதிரி மர்மமான முறையில் வயசானவங்களை டார்கெட் பண்ணி கொலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து தமிழ்நாடு போலீஸை நிறையா சாதனைகளை பண்ணியிருக்கிறீங்க. இந்த பல்லடம் கேஸில் கொஞ்சம் லூஸ் விட்றாதீங்க, கொஞ்சம் லேசித்தனத்தை வைக்காதீங்க. இந்த கேஸை செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணி உள்ள கேஸ் போட்டிங்க. இந்த பல்லடம் கேஸு சார்ந்து இன்னும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணி தரோவாக பண்ணி அந்த குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கைது பண்ணலைன்னா இங்கே ஒரு கேள்விக்குறி, ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், ஒரு கேவலமான தருணத்தை ஏற்படுத்திடுவாங்க. பொதுமக்களோ சரி, இல்லை எதிர்கட்சியாக சரி, இல்லை ஆளுங்கட்சியாக சரி, இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இந்த சம்பவத்தை சார்ந்து தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கிரைம்லேயும் குற்றவாளி மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப ரேர் கேஸு. தயவு செய்து உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சும்மா ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு பல்லடம் கேஸை வந்து கொலை பண்ணவங்கள பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை கிளப்பி விட்டு இந்த சம்பவத்தை அப்படியே ஊற்றி மூடிடாதீங்க. ஏன்னா இதை சார்ந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் ஆய்வு செய்துட்ருக்கிறேன். 6 மாதமாக அந்த ஏரியாவிலலாம் போய் நான் எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த கொலையை சார்ந்து அவங்க குடும்பத்தை சார்ந்து, ஏன் அவங்க ஒய்ஃபு செந்தில்குமாரோட ஒய்ஃபு கவிதா மேலேயும் நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் இதை சார்ந்த நிறையா நாங்கள் அந்த ஏரியாவில் போய் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டது. கொலை பண்ணலை, 100% நகைக்காக இந்த கொலை நடக்கலை, இல்லை மோதிரத்துக்காகவோ கொலை நடக்கலை, இல்லை அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த செயினுக்காக இந்த கொலை நடக்கலை, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த காஸ்ட்லி ஃபோனுக்காக இந்த கொலை நடக்கப்படவில்லை. இந்த கொலை முழுக்க முழுக்க நடக்கப்பட்டிருக்கிற காரணம் திரு செந்தில்குமார் அவர்கள் நடத்திய ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தான். கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்த இந்த நபர் இவர் பர்சனலாகவே ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. பர்சனலாக நிறைய பேர்கிட்ட ஃபைனான்ஸ் விட்டுரு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஒரு சம்பவத்தில் தான் யாரோ பிளான் பண்ணி அவன் வீட்டுக்கு வர தருணத்தை பேஸ் பண்ணி
கரெக்டாக வந்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நான் பார்த்த விஷயம் வரைக்கும் நான் போய் நாள் அங்கே போய் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நான் வந்து க்ரைம் சீனெல்லாம் வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா நான் இங்கே கீழே அந்த லிங்க்கை கொடுக்குறேன், தயவுசெய்து கிளிக் பண்ணி ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த வீடியோவும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த கேஸு சார்ந்த நிறைய பிரச்சனை பண்ணாங்க. பாலாஜின்னு ஒருத்தரை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி, அவங்க வீட்டு வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி இந்த கேஸ் எப்படியாவது ஒத்துக்கோ, நீ தானே இந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வந்து மறுபடியும் கலெக்டர்கிட்ட போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ் மேலேயே கேஸை திருப்பினாங்க. மறுபடியும் அவரை ரிலீஸ் பண்ணி அவரை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கோணத்துலேயும் அடித்து துவம்சம் பண்ணி கேஸை விசாரிக்கிறது விசாரணை கிடையாது. அக்யூஸ்ட் இவன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அவன் மேலே கையை வைக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடியே நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில் ஆஸ் பர் ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் நாம் குற்றவாளி மேலே கை வைக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் எனிவே கிடைச்சவங்களை எல்லாரையும் துவம்சம் பண்ணி எடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது, எப்படியாவது இந்த கேஸை ஊற்றி மூடணும், எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. பட்டு ஈரோடுக்கும் பல்லடம் கேஸுக்கும் முழுக்க நான் சொல்கிறேன், எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் திருப்பூர் அந்த சேமலை கவுண்டபாளையத்தில் நான் போய் பர்சனலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடு, அங்கே இருக்கக்கூடிய ஆற்று ஒட்டி போகக்கூடிய வழி, அந்த மெயின் ரோடு, அவங்க அந்த செந்தில் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய ஏரியா சிசிடிவி, இல்லை ரோட்டில் இருக்கிற சிசிடிவி, இல்லை அதே ரோட்டில் கார்னரில் வந்தீங்கன்னா அந்த கார்னர் ஒயிட் ஹவுஸ் இருக்கும், அந்த ஒயிட் ஹவுஸ் கார்னரில் ஒரு சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஊர் தலைவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கார்னர்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா, எஸ்பெஷலி இந்த கொலை நடந்த பிறகு அந்த சிசிடிவியை அந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு சர்வேலன்ஸ் ரூமை வச்சு அந்த ரூமில் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்றது அதையும் வந்து அங்கே கண்காணிச்சிட்ருக்கிறாங்க செப்பரேட்டாக தனிப்படை போலீஸ். அது மட்டும் இல்லை, அந்த 30 கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000 பேரை என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஆளை கூட பிடிக்க முடியல. அண்ட் தேவசிகாமணி கேரக்டரோட விஷயங்களை வந்து நாங்கள் நிறைய விசாரித்தோம். அவர் வந்து யாருக்கிட்டையுமே ஜென்ரலாகவே பேச மாட்டாராம். ஏன்னா பேசினா அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணுமே, பணம் செலவாகுமே அப்படின்னு அந்த அளவுக்கு பணத்தில் வந்து சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு நபராம். அதனால் ஜாஸ்தி யாருக்கிட்டையும் பேச மாட்டார், யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போக மாட்டார். தோட்டம் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்க தவிர அவர் மேலே எந்த ஒரு வன்மமும் சரி, இல்லை அவர் மேலே ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஆட்கள் அந்த கிராமத்துக்குள்ளே யாருமே கிடையாது. அவங்க அம்மாவுக்கு யாராவது எதிரி இருப்பாங்களான்னு பார்த்தா அந்த அம்மா பேசவே பேச மாட்டாங்களாம், அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, சரிங்களா? அது மட்டும் இல்லை, செந்தில்குமாரோட மனைவி கவிதா வந்து அந்த நாள் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அவங்க இறந்து போன அன்னைக்கு கத்தி கதறி அழுதாங்க. ஸோ அந்த இடத்துல என் கொலை பண்ணவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், தண்டனை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் என்னோட கமெண்ட்லேயே தெரிவித்தாங்க, கவிதா ஒரு வகையில் இந்த கொலை பண்ணியிருப்பாங்களோ, சொத்து தகராறுக்காக இந்த கொலையை பண்ணி சொத்தை எப்படியாவது வளைச்சிக்கலாமோ, இல்லை சொத்தை எப்படியாவது பிடிங்கலாமோ அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அந்த தோட்டம் இருக்கிறது கிட்டத்தட்ட 6-7 ஏக்கரா வந்து அந்த தோட்டம் தென்னந்தோப்பம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி 7 கோடி கிட்ட ஆஸ்தி அது, சொல்லுங்களா? அதை வச்சியும் தூத்துக்குடிக்காரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த விஷயத்தையும் சரியாக தெரிவிக்கப்படலை. ஸோ இந்த மாதிரி கவிதா மேலே சந்தேகம் இருந்து நாங்கள் நிறைய பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரெட்எக்ஸ் மீடியா சார்பாக எங்கள் டீம் வந்து நிறைய பேர்கிட்ட அந்த ஏரியாவில் ஆய்வு செய்தோம், விசாரித்தோம். அங்கே பேசின வரைக்கும் அந்த பெண் வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு, அவங்க வந்து இந்த மாதிரி ஆள் கிடையாது, அவங்க கணவன் மேலே அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பாசத்தையும் வச்சுருந்த நபர். ஸோ கண்டிப்பாக அவங்கள சந்தேகப்படுறது வேஸ்ட்டு அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல அப்போது தேவசிகாமணி மேலே சந்தேகம் இல்லை, அவங்க அம்மா அலமேலு மேலே சந்தேகம் இல்லை, கவிதா மேலே சந்தேகம் இல்லை, அவங்க அக்கா மேலேயும் சந்தேகம் இல்லை, அக்கா புருஷன் மேலேயும் சந்தேகம் இல்லை.
ஸோ இத்தனை பேர் மேலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அந்த கிராமத்தில் எந்த ஒரு பேட் ரிமார்க்ஸும் இல்லை. சொத்து அதிகமாக இருக்குது, தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது. மாதத்துக்கு கிட்டத்தட்ட சும்மா இல்லைனா கூட 2-3 லட்ச ரூபா வருமானம் வருது. வெறும் அந்த தோட்ட பண்ணை வீட்டிலேருந்து வெறும் அந்த தேங்காய் விற்கிறதுலையே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா மாதத்துக்கு வருமானம் வருது. கவிதாவுக்கு நல்ல சேலரி இருக்கான். அதே மாதிரி செந்தில்குமாருக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் பேமெண்ட் இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய இவங்க மக்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ண போகிறாங்க, இல்லை வேறவங்க வந்து தாக்குற வகையில் ஏன் நடந்துக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் சொன்னது ஒரே ஒரு சம்பவம் தான். இவங்க ரொம்ப தங்கமானவங்க, இவங்கெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, இவங்க நல்லா இருக்கப்பட்டவங்க. ஸோ ரெண்டாவது, இவங்க வீட்டில் எந்த ஒரு நகையும் வைக்க மாட்டாங்க, எந்த ஒரு பணத்தையும் வைக்க மாட்டாங்க. எல்லாம் குழந்தை கையில் கொடுத்துருவாங்க, பசங்க கையில் கொடுத்துருவாங்க, இல்லைனா பேங்க்கில் வச்சுக்குவாங்க. வேணுன்றதை மட்டும் அந்த வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர கொள்ளடிக்கக்கூடிய வகையில் அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக எங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்டு கொடுக்கப்பட்டது. இதை சார்ந்து நிறைய வீடியோ நாங்கள் சுற்றி அந்த சரௌண்டிங்கில் எடுத்தோம். அது மட்டும் இல்லை, ஸோ அந்த வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த வீட்டில் காணாமல் போயிருக்கு அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட்டில் தான் மெயின் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் யாருது? செந்தில் எங்கே இருக்கிறாரு? கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை சார்ந்து ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், இல்லை யாராவது நிலப்பத்திரத்தை பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிலப்பத்திரத்தை வாங்கிட்டு இவர் வந்து பணத்தை கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட என்னவோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு கிளாரிட்டி. ஸோ இது வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும், ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது இந்த கொலை நடக்கலை. எப்பயுமே ரெகுலராக இருப்பாங்க தோட்டத்து வீட்டத்தில். ஏன்னா அவங்க வீட்டுக்கும் இன்னொரு ஆப்போசிட் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மானா கூட ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த சரௌண்டிங் சுற்றியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் கேப் இருக்கிறது 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஒவ்வொரு வீடும் இருக்குது. அதுவும் தனித்தனியாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இவங்க இருக்கப்பட்ட அந்த வீட்டில் எந்த ஒரு சிசிடிவி ஃபெசிலிட்டியும் கிடையாது. அப்படியே இவங்களுக்கு எதிரியோ இல்லை வில்லனோ இல்லை யாராவது இவங்க வீட்டுக்கு வேண்டாதவங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க வேண்டாதவங்களோ இருந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க தோட்டத்து வீட்டில் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் இவங்க வச்சுக்கினது கிடையாது. அதனால் அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா வைக்கல. ஆனால் இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, பல்லடத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, எஸ்பெஷலி நிறைய தோட்டத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் வயசானவங்க மட்டும்தான் அதிகமாக அந்த வீட்டில் வசிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வீட்டில் மட்டும் இந்த கிரில் கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப்பை வந்து கேட்டு மாதிரி லாக் போடுற மாதிரி கிரில் ஃபிட்டிங் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லை 24 ஹவர்ஸ் சிசிடிவி கேமரா ஆக்சஸிங்கில் இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி ஃபாரினில் இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கன்னா மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட பேரண்ட்ஸ் பத்திரமா இருக்கிறாங்களான்றது சிசிடிவி மூலிமா நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்கே அவங்களே ஒரு செக்யூரிட்டியாக மாற்றுறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, அந்த சொத்தை வச்சு லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை அந்த சொத்து மூலிமா லாபம் வருதுன்றதுனால இவங்க வெளியூர்லலாம் படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சொத்து பாதுகாக்கணும் இல்லை, அதுக்காக இந்த அப்பா அம்மாவையே 2 பேரையும் செக்யூரிட்டி கார்டாக அங்கே விட்டுறீங்க. அப்போ அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதான்னு உங்களுக்கு கேரண்டி இல்லை. அவங்க செத்து போனால் கூட உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா சொத்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தயவுசெய்து அப்படி யாருக்காவது என்ன இருந்தால் அதை மாற்றிட்டு பெற்றவங்கள மதிங்க. சரிங்களா? அப்படி மதிச்சிங்கனாவே இந்த மாதிரி கொலை சம்பவம்லாம் நீங்கள் தடுக்க முடியும். எப்போ நீங்கள் அனாதையாக ஒதுக்குறீங்களோ பெற்றவங்களை, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட தெரியாமல் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி கொலை செய்கிறவங்க இந்த மாதிரி நோட்டம் விடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு யார் வராங்க, எத்தனை பேர் வராங்க, பிள்ளைங்க வராங்களா வரலையா, சொந்த பந்தம் வராங்களா இல்லையான்னு இது மாதிரிலாம் வேவ் பார்த்த பிறகு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் தாக்கப்படுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கேஸ் எப்படி மாறி இருக்குன்னா, செந்தில் அன்றைக்கி நைட்டு 29ஆம் தேதி நைட்டு, நவம்பர் மாதம் அன்றைக்கி நைட்டு வந்திருக்கிறாரு, கல்யாண விசேஷத்துக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபும் அன்றைக்கி நைட்டு கூட வந்திருக்கணும். கூட அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னா, குழந்தைங்க வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க குழந்தைங்களும் இறந்து போயிருப்பாங்க, கவிதாவும் இறந்து போயிருப்பாங்க. ஒரு நாள் டிலே பண்ணதுனால செந்தில்குமார் மட்டும் அந்த வீட்டுக்கு வர வேண்டிய தருணம் என்ன? ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதும் செந்தில்குமாரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு கேரளாவோட பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் மீட் பண்ணி அவரை விசாரித்தேன். அவர் விசாரித்த பிறகு தான் அவங்க கூட தான் அன்றைக்கி நைட்டு தங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குன்றதுனால
கோயம்புத்தூர்லேருந்து இவர் கிளம்பியிருக்கிறாரு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினவருக்கு இந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கு எப்படி க்ளீனாக தெரியும் 29 நவம்பர் 2024 இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி அவரை அட்டாக் பண்ணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி வந்து ஒரு கூலிப்படை யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, மர்மமான முறையில் வந்து செந்திலை டார்கெட் பண்ணி அடிக்க வந்தவங்க அப்பா அம்மாவை 2 பேரையும் அடித்து போட்டானுங்க. ஃபஸ்ட்டு தாக்கப்பட்டதே அப்பா தான், தேவசிகாமணியை தான் அடித்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வெளியே அந்த தோட்டத்தில் அந்த கிணறு பக்கத்துலேயே தேவசிகாமணி வெளியே நாய் குலைச்சிச்சுன்னு வெளியே வந்து பார்த்த உடனே அவரை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி அடித்து மூஞ்சி முகரெல்லாம் கண்ணெல்லாம் குத்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த வெப்பன்ஸில். அதே வெறியோட உள்ளே ஓடி வந்துக்கிறாங்க. வந்து பார்த்தா அம்மா புள்ள 2 பேரும் நிம்மதியாக தூங்கின்னு இருந்துக்கிறாங்க. தூங்கின்னு இருக்கிறவங்கள இவங்க அதே வெப்பன்ஸில் அடித்து துவம்சம் பண்ணி அந்த வீடு ஃபுல்லாக ரத்த கரையாக்கி பீரோவில் இருந்த அந்த பத்திரத்தை மட்டும் க்ளீனாக ஆட்டியை போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக கழுத்தில் இருந்த செயினும் மோதிரமும் கம்பளமும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இதை சார்ந்தும் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ பல்லடத்தில் நடந்த சம்பவம் இவ்வளோ தான். இதோட பல்லடத்து கேஸு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆய்வு செய்தாங்க. அதுக்கப்புறம் தனிப்படியாக அமைச்சு அங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு 2-3 போலீஸ் அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. 24 ஹவர்ஸ் அங்கே போலீஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னும் இந்த இந்த கொலை சார்ந்து இன்னும் ஒரு குற்றவாளியும் ஐடென்டிஃபை பண்ணலை. ஆனால் வேறு மாவட்டத்தில் வேறு பக்கத்து கிராமத்தில் இந்த கொலை சம்பவம் நடக்கும்போது தொடர்ச்சியாக இந்த கொலை நடக்குது, இந்த கொலையை இவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அப்படியே கொஞ்சம் இவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு அடிக்கிற அடியில் அப்படியே ஒரு பிளானோட ஒத்துக்க வச்சு இந்த கேஸ் அப்படியே திசை திருப்பி அவங்க மேலே போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எப்படி முடிவு பண்ணாலும் கோர்ட்டு முடிவு பண்ண இல்லையா, இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு உண்டான சாட்சி எல்லாம் அங்கே எவிடன்ஸாக கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு இடத்துல கொலை செய்த அந்த குற்றவாளிகளை இவங்க இங்கே கூப்பிட்டு போகக்கூடாது. எங்கே பல்லட கேஸ் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அவங்க அந்த 4 பேரோட ஃபிங்கரை வந்து டோரை பிடி, கையை பிடி, பைப்பை பிடி, கிணற பிடி, கேட்டை பிடி, ஒரு கல்லை எடு, ஒரு கம்பியை எடு அப்படின்னு எடுக்க வச்சு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸவே அங்கே டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுக்கு உண்டான என்ன சொல்கிறது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி ஆமாம் பல்லடத்தில் நடக்கப்பட்ட கொலை சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, ஸோ எல்லாமே மேட்சிங் ஆகுது அப்படின்னு ஒரு கேஸை மலப்புறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே ஸ்டார்டிங்கில் என்ன ரிப்போர்ட் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ண முடியும். இப்போ புதுசாக இவங்களாங்கெல்லாம் தொட வச்சு அதை ஒரு ரிப்போர்ட்டை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் மாதத்தில் எல்லா ரெக்கார்டும் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களை உருவாக்கி எப்படியாவது இந்த பல்லடம் கேஸை வந்து மூடி மறைக்கலாம் அப்படின்றது முயற்சி பண்ண யாராக இருந்தாலும் சரி, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதை தவிர்த்துடுங்க. தயவுசெய்து உண்மையான குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பல்லடத்தில் அந்த நடக்கப்பட்ட அந்த 3 கொலைக்கு குற்றவாளி யாருன்னு விரைவில் கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈரோடு சம்பவமும் பல்லடம் சம்பவமும் வேறுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ மக்களுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது இந்த பல்லடம் கேஸ் என்ன தான் ஆச்சு அப்படின்னு. பட் இன்னும் அது நிலவேல தான் இருக்குது. இன்னும் சிபிஐ வந்து அதோட புலவன் விசாரணை மூலிமா ஆய்வு செய்துட்ருக்கிறாங்க. இன்னும் செப்பரேட்டு தனிப்படையை வச்சு இந்த குற்றவாளி யாருன்னு சிபிசிஐடி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதோட கேஸ் இன்னும் முடியலை. யாரையும் அதை சார்ந்து இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்றத வந்து என்னோட ரெட்எக்ஸ் மூலியமாக நான் வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னோடய கடமை. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.